நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ நடந்துருச்சுங்க. இதுக்கு மேலே எது நடக்கிறதுக்கும் நம்ம கிட்ட சான்ஸே இல்லாத மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு போயினே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ண போறாங்க நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் மேலே பழிய போட்டு அரவிந்தோட சோழியை முடிக்க போறாங்களா, இல்லை இது எதுவும் அரவிந்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது அரவிந்தே பண்ணலை, இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் ரஞ்சிதும் ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட சதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரப்போதா அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான தொடராக தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு இயங்கி கொண்டு உள்ளன. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து டைரெக்டாக போயிட்டு எதுவும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவும் நமக்கு தெரியாது. அதனால் மறைந்து இருந்து பார்த்துனுக்குறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு இவங்க குசுன்னு பேசின்னு இருக்காங்க. அது நம்ம வெண்பா காதில் உழுது என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா அவங்க பண்ணுற பிளானெல்லாம் பார்க்கணுமே பக்காவாக இருக்குங்க. வேறு லெவல் மாஸ்டர் பிளானாக பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல. அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு அந்த பக்கம் போயின்னு இருக்காரு. வெண்பா உடனே அப்பா இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு சைக்கை பண்ணுறாங்க. போய் பார்த்தா அந்த மல்லியை ஒழிச்சு கட்டுறது தான் அந்த ரவுடியை நம்ம ரெடி பண்ணோம். ஆனால் என்னடா அண்ணா அது விஜய் கையில் பட்டுருச்சு. கொஞ்சம் விஜய் இப்போ லேட்டாக போயிருந்தாலும் மல்லியோட சோழி முடிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம். இந்த வீட்டை விட்டு மல்லி போயிட்டு இருப்பாளே, சே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கவலைப்பட்டுக்கிறத பார்த்து நம்ம விஜய் செம கோவப்படுறாரு. இந்த அளவுக்கு கேடு கெட்டத்தனமாக நடந்துக்கிறதுக்கு யாரால முடியும்? அக்கா நீங்கெல்லாம் மனசு ஜென்மம் தானா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கங்கன கட்டுன்னு தெரியுங்களே. இதே உங்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு அந்த வலியை தாங்கிக்க முடிஞ்சுக்குமா? அந்த வலியை தாங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? அதோட வலியெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காடா பொண்டாட்டி. அது மட்டும் இல்லாமல் என்னை எதிர்த்து கேள்வி கேட்குறா. நான் பண்ணுற தப்பெல்லாம் அவ யாரா கேட்கறதுக்கு? நீயே நான் பண்ணுற தப்பா கேட்க மாட்டேன், அவ யாரும் கேட்கறதுக்கு? நான் தாங்க ராணி, நான் தான் எல்லாமே. இது என்னோட ராஜ்யம், என்னோட கோட்டை. இந்த சிம்மாசனத்தில் அவ ஆளணும், அவ என்ன அதிர்ட்டி ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தப்பு இல்லையாடா? தப்பு இல்லையா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தப்பு தான்க்கா, தப்பு தான். நான் உங்களை இங்கே வச்சுனுக்கிறதே தப்பு தான். உங்களை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து இந்த வீட்டில் விட்டேன் பார்த்தியா. அதுக்கு எனக்கு சிறப்பாக நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. நான் பண்ண வேண்டியது ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு அடியும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் தட்டி கேட்டால் மட்டும்தாங்க அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கோவம் சூடு சொரணம் இதெல்லாம் வரும். உங்களை அப்படியே விட்டுனுக்கிறதுனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆடினு இருக்கீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு. உடனே என்னடா உக்கான்னு கூட பார்க்காம எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற எப்படி பேச சொல்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தப்பு பண்ணலாம்க்கா, ஆனால் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் பண்ணுற தப்பு தான் ரைட்டு அப்படின்ற மாதிரியும் நீங்கள் பேசின்னு இருக்கீங்க. அது ரொம்பவே தப்புக்கா. நீங்கள் எப்படி மல்லியை எதனா ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கலாம். மல்லிக்கு உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். அவளுக்கு எதனா ஒன்று இப்போ ஆனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு முழுக்க. அப்படி மட்டும் மல்லி மேலே அந்த மாதிரி நடந்துச்சு, அது பண்ணவங்களாம் நான் உயிரோடவே விட்டு இருக்க மாட்டேன். அது குறிப்பிட்டு நீங்களா இருந்திருந்தாலும் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறாரு. உடனே பார்க்கணுமே நம்ம ரஞ்சித் ராஜேஸ்வரி அம்மா நீங்களே இருந்தாலும் உங்களை உயிரோட விட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறியா? அவன் டைரெக்டாக தான் சொல்லிட்டு போகிறான். அக்காவது மயிராவது யாராக இருந்தாலும் அதே கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த அளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாம் அந்த மல்லி தான். அந்த மல்லியை அடிச்சு ஓட விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்வாயிரும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி நிற்க வச்சிருக்காளே, அவளெல்லாம் கூடிய சீக்கிரம் அவளுக்கு இருக்குது தேவையான அளவுக்கு நான் அவளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீ சொன்னதாங்க இருக்க ரஞ்சிதா, ஆனால் ஒன்றுமே பண்ணுற மாதிரி தெரில. ரஞ்சிதம் சரியான டம்மி பீஸுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா டம்மி பீஸு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பெருசாக பண்ணி கிழிச்சிடுற மாதிரி ரொம்ப டைலாக் மட்டும்தான் விடுவாங்க. ஆனால் அவங்க எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு ஏறத்தாழ முன்னாடியே தெரிய வந்துருச்சு. சரி என்ன பண்ணுறது, அது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கண்ட்ரோல் பண்ணு. ஒரு பக்கம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொறுத்துன்னு இருக்கும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பார்ப்போம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாமளும் ஒரு பக்கம் நம்ம பாதையில் போயின்னு இருக்கலாம். சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க இருந்து ஆக்ரோஷத்தோட உச்சியில் இருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை தேடுறாங்க. அந்த ரவுடி கண்ணு முன்னாடி வந்துடுறான். அவனை அடிச்சு ஏன்டா யாரா அவனை பண்ண சொல்லி இதுக்கிட்ட அந்த மாதிரி பண்ணேன். இனி என் மேலே ஊற்றிருந்தாக்கா நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனால் என் விஜய் மேலே விழுந்துச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன். இதை நீ தற்செயல பண்ண மாதிரி தெரிவிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசமே செஞ்சிருக்கேன். யார் இதுக்கெல்லாம் காரணம்? முற்றிலும் இதெல்லாம் யார் உன்னை பண்ண சொந்த உண்மையை நீயே சொல்லிட்டேன், நீ தப்பிச்சிருவேன். இல்லாமல் அவனே உன்னோட நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. உடனே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில்
நடுங்கின்னு இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்னடா நம்ம மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பழி மேலே பழி போட்டுனே இருக்காங்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீதான்ப்பா என்ன காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தான் போயின்னு இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தாங்க போகிறோம், என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த கடவுளோட அருளால் சிறந்த முறையில் சிறப்பாக நடந்துடும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கணும். ஏன்னா வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் தாங்கி கேட்டு போகிறான் பார்த்தியா, அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு புலம்பி இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். அது நம்ம மல்லிகிட்ட ரொம்பவே இருக்குது. அதனால தான் இன்னும் அந்த ரவுடி உயிரோட இருக்கான். இல்லைனா இந்நேரம் நம்ம மல்லிக்கு இருக்கிற கோவத்துக்கு அவன் என்ன ஆயிருப்பான்னு சொல்லிட்டு வாயால் சொல்ல முடியாது, வார்த்தையாலே நம்ம அளக்க முடியாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.